ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோவுக்கு பயந்துக்கிட்டு ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே பயந்து அவங்களோட ஆன்ட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த ரவுடி பையன் தான் பயந்துருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து அங்கிள் தான். என்னாச்சு, ஏன் பயந்துட்டீங்க, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எல்லாத்தையும் பேசும்போது அவங்களுக்கே கொஞ்சம் மூச்சு வருது. அப்பாடா நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்பவே சேடாக இருக்கிறத பார்த்துட்டு இவ சிரிச்சே வந்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா, நம்ம பொண்ணு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அவளோட பர்த்டே வேறு வரப்போகுது, இதை நம்ம கொஞ்சமாவது வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவள் பர்த்டேவும் வந்து நல்லபடியாக வந்து செலிப்ரேட்டும் பண்ணுறாங்க. அப்போ தான் அவன் ஃபேஸில் கொஞ்சமாவது சிரிப்பே வருது. அப்பாடா நம்ம பொண்ணு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் சிரிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே நம்ம கேங்ஸ்டர் ரவுடி வந்து போய் வீட்டில் போய் பார்த்துருப்பான். யாருமே இல்லைன்னு சொன்னது செமையாக கோவம் வருது. உடனே வந்து பயந்தாங்குழி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வீட்டில் யாரும் இல்லையா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை எனக்கு தெரிஞ்சால் கூட நான் சொல்ல மாட்டேன் உங்ககிட்ட, நீ என்ன பண்ணுவேன், அடிக்க தானே செய்வேன், அடிச்சுக்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதோட வந்து ஓகே, ஹீரோயின் படிக்கிற காலேஜில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரின்ஸிபால்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து லீவ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. ஐயோ எப்படிடா அவங்களுக்கு அப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் எது கிடைச்சாலும் எனக்கு வந்து உடனே சொல்லுங்கள், எங்கள் அப்பா வந்து அவங்க கூட ஏதோ பேசணும்னு சொல்லியிருக்காரு அதான் அப்படிங்கிற மாதிரி சும்மா போய் சொல்லிட்டு வந்துடுவான். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தோடனே வந்து அப்பாக்காரர் வந்து கேட்குறாரு, என்னடா மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்ன அந்த பொண்ணு பயந்து அந்த ஃபேமிலியோடு ஓடி போயிட்டாளா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கேட்க இவன் அப்படியே ஷாக் ஆகிறான். எப்படி உங்களுக்கு தெரியும் இது, என்னை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணல, நீ தான் போய் பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கியா, அந்த ஆளு எனக்கு வந்து தெரிஞ்சவன் தான், கால் பண்ணி சொல்லிட்டான், இனிமேல் வந்து தேவையில்லாத விஷயம் பண்ணாமல் நல்லா இருக்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேச அவன் கோவத்தில் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். எப்போவுமே வந்து நம்ம மெஹக்கோட ஃபோட்டோஸையே பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப மனசு கேட்காம பையன்ட்டு வந்து பேசுகிறாங்க, ஏன்டா அப்படி இருக்க, நீ இப்படியே இருந்தால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, அவன் ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் மாட்டுற, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுக்கு இல்லை, அவன் வீட்டுக்கு போகும்போது அவ எப்படி வந்து அசிங்கப்படுத்தினாங்க, அப்படி இருந்து நீ அந்த பொண்ணை மறக்க மாட்டேற போக மாட்டேங்கிற மாதிரி அம்மா வந்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பாருங்கம்மா, அவள் தான் என்னோட உயிர், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவள் இல்லாத இந்த ஒரு நாளே வந்து எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே ஆன்ட்டி வீட்டில் வந்து சாப்பாடுலாம் வந்து டெலிவரி பண்ணிகிட்டு இருப்பாங்க போல் வீட்லேயே செஞ்சு. ஸோ அதனால வந்து பேக்கிங்கில் வந்து எழுதுகிற வேலையை வந்து ஹீரோயினோட தங்கச்சிக்காரி வந்து பண்ணிகிட்டு இருக்கா. இந்த பாரடி உனக்கு வந்து இன்னைக்கு எக்ஸாம் தானே, நீ போய் கிளம்பி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, எழுதிட்டு இருக்காங்க. அவளும் வந்து கிளம்பிட்டு இருக்கா. அப்போ வந்து புர்காலாம் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டு விட்டு தான் அனுப்பி விடுறாங்க. ஏன்னா அப்போ வந்து அவன் கண்டுபிடிக்க, ஏன்னா ரவுடி பையன் இருக்காங்க, ஸோ அவன் வந்து கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவளும் வந்து புர்கா போட்டு போகிறான். கரெக்டாக வந்து ஹீரோயினோட தங்கச்சி வந்து எந்த இடத்துல வந்து எக்ஸாம் வந்து எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல ஃப்ரெண்டு கூட நம்ம ரவுடி ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவ வந்து அவனை பார்த்தோன்னா அப்படியே பயந்து அப்படி ஷாக் ஆகி அப்படி நின்றுட்டே இருப்பா. ஸோ என்னடா அது ஒரு பொண்ணு அப்படி நம்மளே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்டுபிடிச்சிடான், இதுதான் அவ போல ஹீரோயினோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்கு போகிறான். அவன் கிடுகிடுன்னு ஓடி போயிடுறான் ஸ்கூல் உள்ளாங்க. அப்போ உடனே வந்து ஃபோன் பண்ணி அக்காட்ட சொல்கிறான், அக்கா அந்த பாருக்கா அவன் அவங்ககிட்ட நிற்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல, அந்த பாரடி நீ ஒன்றும் பயப்படாத, நீ வந்து புர்கா போட்டு தானே போன, அப்போ எப்படி கண்டுபிடிச்சேன், இல்லைக்கா அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, அதான் நான் ஸ்டாப் ஆகி நின்றுட்டேன், ஸோ அதுலேயே என்னை கண்டுபிடிச்சிருப்பான், என்னை ஏதோ என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகறாங்க. பாரு நீ வந்து தைரியமா இரு, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு நீ பாட்டு ரிக்ஷா பிடிச்சிட்டு கடைன்னு வந்துடு, ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு, அவன் கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அக்கா சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸாம் எழுத போனா அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கா. ஐயோ வெளில போனா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல, நம்மளை கடத்திட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்துகிட்டே இருக்கா. அதனால வந்து எக்ஸாம்ல ஒண்ணுமே எழுதுன, அதனால டைமும் வந்து முடிஞ்சிருது. டீச்சரும் வந்து வாங்க வராங்க, என்ன நீ ஒண்ணுமே இல்லாம இருக்க, சரி உன் பேரு ரோல் நம்பரை வந்து எழுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. வெளியில போன உடனே நம்ம ஹீரோ ரெடியா நிக்கிறான். இவனும் வந்து பேக்கை மாட்டிட்டு அப்படியே ரிக்ஷால ஏறி போறான். இவன் ஃபாலோ பண்ணிட்டே போறான். கடைசியில வந்து அந்த பொண்ணு ஃபேஸை திறந்து காட்டினாதான் தெரியுது அது வேற பொண்ணுன்னு. ஐயோ அவளை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். ஹீரோயினோட தங்கச்சியும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறா. அது வந்து எல்லாரும் பதட்டமாறாங்க, என்னம்மா நீ வந்து வந்துட்டியா, நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு தெரியுமா, இனிமேல் நீ வந்து எக்ஸாம் எல்லாம் எழுத போவேணாம், உன்னை வந்து வெளில விட்டுட்டு
கேட்டுட்டு நாங்கள் பயந்து பயந்து இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்காரர் சொல்ல உடனே இப்படி ஹீரோயின் சார் அப்போ என்ன சொல்லுங்க அவன் படிப்பு விஷயத்துல நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அவன் எக்ஸாம் எழுதட்டும் அப்படின்னு சொல்ல அக்கா நீ வேற நான் இன்னைக்கு வந்து பயத்தில் எக்ஸாம்ல ஒன்றுமே எழுதலை ஸோ அதனால நான் பார்த்துக்கிறேன் நான் அடுத்த வருஷமே நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவு பண்ணுறாங்க. இங்கே அப்படியே ஹீரோவை காட்டுறாங்க அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து சுற்றிட்டு இருக்கான் ஃப்ரெண்டுக்காரங்க உட்கார வச்சு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான் சாப்பாடு வந்துருக்குங்க ஸோ அதில் வந்து நேம் எழுதிருக்கும். ஸோ அந்த கையெழுத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு டவுட் வருது இது எங்கேயோ பார்த்துருக்கேனே இது வந்து ஹீரோயினோட கழுத்து மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன் லீவ் லெட்டர் எழுதியிருப்பா இல்லையா ஸோ அதை வந்து காலேஜில் போய் வாங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த சைனையும் இதையும் வந்து ஒத்து பார்க்குறான் ஒரே மாதிரி இருக்கான்னு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்போ வந்து இவ வந்து அங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன்ட்ட இந்த பார்சல் வந்து எங்க வந்துச்சோ அந்த அட்ரஸை கண்டுபிடியா அங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறான். அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போயிடுறான். இங்க வீட்ல வந்து எல்லாரும் வந்து ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ காலேஜ் சத்தம் கேட்டுட்டு நம்ம ஹீரோன்னு போய் கதவை திறக்க போறா பார்த்தா பயங்கர ஷாக்கு நம்ம கேங்ஸ்டர் ஹீரோ அப்படியே வந்து கெத்தா வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே அப்படியே ஷாக்ல பேயறிஞ்ச மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்கா. என்னால வந்து தொடர்ந்து வந்து வாய்ஸ் வந்து கொடுக்க முடியாது ஸோ அதனால வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து நான் நேற்று போட்டிருந்தேன் யாராவது வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாகிஸ்தானி ட்ராமா வந்து சப்டைட்டிலோட போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் சப்டைட்டில் வச்சு அந்த கதை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு வாய்ஸ் கொடுக்கணும் அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். ஸோ அதுக்கான பேமெண்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால என்னால் இந்த ஒர்க் வந்து பண்ண முடியல அதனால தான் உங்களுக்கு கரெக்டான நேரத்துக்கு என்னால் வீடியோவும் வந்து போட முடியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் உங்களில் யாருக்காவது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வாய்ஸ் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்.